தமிழ் தலைவாசோட பிளேயர் மோஹித் அவர் தமிழ் தலைவாஸ்ல இருக்க போறாரா இல்லையா ப்ரோ கபடி லீக் சீசன் 12க்கு அதை பத்தி அவரே சொல்லியிருக்காரு. அண்ட் சாகர் ராத்தி பத்தியுமே ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்திருக்காரு தலைவன். ஸோ அவர் என்ன சொன்னாருங்கிறத உங்களுக்காக இந்த வீடியோல சொல்ல போறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம மேலும் சில கபடி அப்டேட்ஸ் உங்களுக்காக இந்த வீடியோல காத்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் கபடி வேர்ல்டு கப் பத்தின ஒரு அப்டேட்டே இங்க உங்களுக்காக இருக்கு. அண்ட் இதெல்லாம் இல்லாம கோகோ வேர்ல்டு கப் 2025 பத்தி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த அப்டேட்டும் உங்களுக்காக இந்த வீடியோ நான் கொடுத்துறேன். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிட் ப்ளீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டென்ட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. கடைசியா கபடி வேர்ல்டு கப் மென்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போ நடந்துருந்துச்சு, எந்த கேப்டன் டிராஃபி தூக்கியிருந்தாரு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்டு நாம இப்போ இந்த வீடியோவோட கண்டென்ட்குள்ள என்ட்ரி ஆகும். ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட சொல்ல போறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கபடி வேர்ல்டு கப் பத்தின அப்டேட் தான். ஸோ இது மென்ஸ் கபடி வேர்ல்டு கப் கிடையாது, உமன்ஸ் கபடி வேர்ல்டு கப் அப்படிங்கிறது 2025 நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது மார்ச் மாசம் இந்த கபடி வேர்ல்டு கப் நடக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. பிகாஸ் ஏசியன் கபடி சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது 20 பிப்ரவரி ஸ்டார்ட் ஆகி 25 பிப்ரவரி வரைக்கும் நடக்க போகுது. இதுவும் உமன்ஸ் தான். இதே மாதிரி உமன்ஸ் வேர்ல்டு கப்பும் மார்ச்லயே நடந்து முடிஞ்சிடலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ இதுதான் கபடி வேர்ல்டு கப், சாரி உமன்ஸ் கபடி வேர்ல்டு கப் பத்தின அப்டேட். மென்ஸ் கபடி வேர்ல்டு கப் பத்தி இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது. பட் நான் கூடிய சீக்கிரம் அதை உங்களுக்காக அப்டேட் பண்றேன். அண்ட் இது இல்லாம ஒரு சூப்பரான கபடி நியூஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. 38வது நேஷனல் கேம்ஸ் கபடியை பொறுத்த வரைக்கும் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரித்வார் உத்தரகாண்ட்ல தான் இதை கண்டக்ட் பண்ண போறாங்க. எப்போல இருந்து எப்போ வரைக்கும் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது 28 ஜனவரி 2025 ஆரம்பிச்சு 3 பிப்ரவரி 2025 வரைக்கும் நடக்க போகுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. வென்யூ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஹரித்வார் உத்தரகாண்ட் அப்படிங்கறத. அண்ட் இது மட்டும் இல்லாம மேபி டெலிகாஸ்ட் இருக்கலாம் நாக் அவுட் சுற்றுகள் அப்படின்னு சொல்லப்படுது. அதை பத்தின கிளியரான அப்டேட் இல்ல. அப்டேட் வந்த உடனே நான் உங்களுக்கு கண்டிப்பா அப்டேட் பண்றேன். அண்ட் இதெல்லாம் இல்லாம இன்னொரு விஷயம், இந்த நேஷனல் கேம்ஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா பல டீம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. பல பிகேஎல் ஸ்டார்ஸ் தங்களோட நேஷனல் டீமை ரெப்ரசென்ட் பண்ண போறாங்க. ஸோ இதுல பர்தீப் நர்வால் நேஷனல் கேம்ஸ் ஆட போறாரா இல்லையா கேள்விக்குறி இப்பவே எழுந்திருக்கு. அதுக்கான சொல்யூஷன் கூடிய சீக்கிரம் ஸ்குவாட்லாம் அனௌன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நான் சொல்றேன். அண்ட் அது இல்லாம தமிழ்நாடு ஸ்குவாட்ல தமிழ்நாடு டீம்ஸ்ல யாரெல்லாம் இடம்பெற போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் இப்போதைக்கு எக்ஸைட்மெண்ட் ஆயிருக்கு. லெட்ஸ் see, இதெல்லாம் நான் ஸ்குவாட் அனௌன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்காக அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு இந்த நியூஸை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது இல்லாம வேற அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னா இப்போதான் பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா ரயில்வே கபடி சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது நாக்பூர்ல நடந்து முடிஞ்சிருந்துச்சு. ஸோ இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் ரயில்வே மென்ஸ் கபடி டீம் தான் வின் பண்ணிருக்காங்க. அவங்க தான் சாம்பியன்ஷிப் பட்டத்தை தூக்கி இருக்காங்க. இதுல இருக்கிற தெரிஞ்ச பிகேஎல் ஸ்டார்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பங்கஜ் மோஹித்தே இங்க இருக்காரு. இது இல்லாம அர்க்கம் சேக் அண்ட் அஜின்கியா பவார், சுவம் ஷிண்டே, ஸ்ரீகாந்த் ஜாதவ், கிருஷ்ணன் துல். நான் ஏதாச்சும் ஒரு பிளேயரை பிகேஎல் பிளேயரை மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நேம மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓவரால் நல்ல டாமினன்ஸ் பண்ணியிருந்தாங்க சென்ட்ரல் ரயில்வேஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆரம்பத்திலிருந்து நல்ல டாமினன்ஸ் பண்ணி தான் இந்த டீம் இந்த டோர்னமெண்ட்டை அடிச்சிருக்காங்க அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பல எக்ஸைட்டட் டோர்னமெண்ட்டும் வந்துட்டே இருக்கு. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு. இது இல்லாம இப்போ கோகோ வேர்ல்டு கப் 2025 அதுக்குள்ள வருவோம். சோ அது இப்போ இந்தியாவுல தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் கோகோ வேர்ல்டு கப் ஏசியாக்குள்ள என்ட்ரி ஆகுது. அதுவும் இந்தியா தான் நடத்துறாங்க. இன்ஃபேக்ட் இந்தியா தான் கோகோவை கண்டுபிடிச்ச நாடு அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல பாத்தீங்கன்னா இந்தியா உமன்ஸ் குரூப் ஏல இருந்தாங்க. அவங்க ஆப்போனன்ட்ஸ் எல்லாரையும் துவம்சம் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் சவுத் கொரியாவை 175க்கு 18, அதுக்கப்புறம் ஈரானை 100க்கு 16, அண்ட் தென் மலேசியாவை 100க்கு 20 சொல்லிட்டு ஆப்போனன்ட் ஆடுறதுக்கெல்லாம் விடவே மாட்டாங்க. இவங்களே 100 பாயிண்டா எடுத்து கெத்து காட்டிட்டு இருந்தாங்க. ஓவராலா ஸ்கோர் டிஃபரன்ஸ் 375 சொல்லிட்டு அவங்களோட குரூப்லயே ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சி குவார்டர் ஃபைனல் குவாலிஃபை இருப்பாங்க. அண்ட் தென் காலிறுதியை பொறுத்த வரைக்கும் இந்தியா வெஸ்ட் பங்களாதேஷ் இருந்துச்சு. அங்கேயுமே 109க்கு 14 சொல்லிட்டு இந்தியா வின் பண்ணிருச்சு. வின் பண்ணது மட்டும் இல்லாம செமிஃபைனல் குவாலிஃபை ஆயிருப்பாங்க. அண்ட் தென் செமிஃபைனல்ல பொறுத்த வரைக்கும் இந்தியா உமன்ஸுக்கு சவுத் ஆப்பிரிக்கா கூட மேட்ச் இருந்துச்சு. ஸோ சவுத் ஆப்பிரிக்காவையும் ஈஸியாவே இந்தியா வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவராலா பார்க்கும்போது 66க்கு 16 சொல்லிட்டு இந்தியா டீம் வின் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி இந்தியா முதல் முறையா 100 பாயிண்ட் எடுக்காம ஒரு போட்டியை வின் பண்ணாங்க. அதுதான் சர்ப்ரைஸ். மற்றபடி டாமினன்ஸ் அப்படியே தான் இருந்துச்சு.
இது இல்லாம மென்ஸ் சைடு வந்தோம் அப்படின்னா மென்ஸ்லயுமே குரூப் ஏல தான் இந்தியா இருந்தாங்க. இந்தியா ஃபர்ஸ்ட் போட்டியை நேபாளுக்கு எதிராக 42-37 ஒரு க்ளோஸ் கேம் வின் பண்ணாங்க. அண்ட் தென் பிரேசிலுக்கு எதிராக 64-34 வின் பண்ணாங்க. பெருவுக்கு எதிராக 70-38 அண்ட் தென் கடைசியா பூட்டானை 71-34 பீட் பண்ணிட்டு அண்ட் தென் காலிறுதியை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காவை 100-40 சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாவே வின் பண்ணாங்க. அண்ட் தென் செமிஃபைனலை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை சவுத் ஆப்பிரிக்கா, உமன்ஸ்லயும் இந்தியாவை சவுத் ஆப்பிரிக்கா தான், மென்ஸ்லயும் இந்தியாவை சவுத் ஆப்பிரிக்கா தான். பட் இப்போதைக்கு போட்டி அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இந்தியா தான் கொஞ்சம் லீடிங்ல இருக்காங்க. பட் இந்த மேட்ச் இன்னும் முடியல. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா மேபி நான் வீடியோ எடிட் பண்றதுக்குள்ள முடிஞ்சிருச்சுன்னா அப்டேட் பண்றேன். இல்லாட்டி கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்றேன், பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ மறக்காம பாத்துக்கோங்க. அண்ட் ஓவராலா இந்த கோகோ வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் நேபாள் டீமுமே நல்ல டாமினன்ஸ் பண்ணிருப்பாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ 2 நேபாள் டீம், நேபாள் மென்ஸ் டீமும் ஃபைனலுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டாங்க, நேபாள் உமன்ஸ் டீமும் ஃபைனலுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டாங்க அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். ஸோ நேபாளுக்கும் ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். லெட்ஸ் see இந்தியா வெஸ் நேபாள் உமன்ஸ் கோகோ வேர்ல்டு கப் யார் வின் பண்றாங்க அப்படிங்கறத பார்ப்போம். அண்ட் தென் மென்ஸ் கோகோ வேர்ல்டு கப்பும் இந்தியா வெஸ் நேபாள் தான் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. லெட்ஸ் see யார் வின் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ நம்ம மோஹித் சொன்ன அப்டேட்குள்ள வருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அவர்கிட்ட மோஹித் அவரை பத்தியே கேட்டிருந்தேன். நான் போன சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேட்டப்போ நான் அடுத்த வருஷம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா நான் கோச் அப்டேட் கேட்கலான்னு போனப்போ தலைவன் கொஞ்சம் சேடாக தான் பேசியிருந்தாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தலைவாஸ் வந்து அவர் ரிலீஸ் பண்ண போறாங்க. அவர் தமிழ் தலைவாசுக்கு ப்ரோ கபடி லீக் சீசன் 12 ஆட போறது கிடையாது அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லிட்டாரு. நாட் ஓன்லி தமிழ் தலைவாஸ், இப்போதைக்கு எந்த ஒரு டீமுமே அவர் அப்ரோச் பண்ணல அப்படிங்கிறதுக்கான நியூஸ் தான் வந்திருக்கு. ஸோ அவருமே அதான் சொல்லியிருந்தாரு. PKL 12 ஆட போறது இப்போதைக்கு கன்ஃபார்ம் கிடையாது பிரதர், கண்டிப்பா நான் ஆக்ஷன்ல ரிஜிஸ்டர் பண்ணுவேன் பையா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ மோஹித்தை வந்து தமிழ் தலைவாஸ் ரீடைன் பண்ண போறது கிடையாது கைஸ். இதை நான் உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புறேன். கண்டிப்பா எனக்கு ரொம்ப மோஹித்தை பிடிக்கும். அதனால தான் நான் தமிழ் தலைவாஸ் பிளேயர்ஸ்ல அதிகமாக பேசுறது மோஹித் கிட்ட தான். அவர் நல்லா ரெஸ்பாண்டுமே பண்ணுவார், நீங்கள் பண்ணால் கூட ஐ திங்க். ஸோ மோஹித்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் தலைவாசுக்கு இதுக்கப்புறம் ஆட போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. நானுமே மியூசியெலாம் சொல்லிட்டு தென் வந்துட்டேன். அண்ட் இது இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன். யாரையாச்சும் ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டதுக்கு பெருசாக அப்டேட் எதுவும் தெரில அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அண்ட் நான் சாகரோட இன்ஜுரி எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான தகவலுமே அவர்கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ சாகர் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி சர்ஜரி அப்படிங்கிறதெல்லாம் முடிஞ்சிருச்சு. பட் இப்போதைக்கு அவர் வந்து ரிகவர் ஆகிட்டு இருக்காரு, கொஞ்சமாக இந்த வாக்கிங் இதெல்லாம் போறதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. மற்றபடி இன்ஜுரியை பத்தி பெருசா அவருக்குமே அப்டேட் தெரியல, அவருமே கேட்டுக்கல போல. பட் சாகர் வந்து இன்னும் ரெடி ஆகிறதுக்கு 1 மாசம் 2 மாசம் ஆகலாம் ஒழுங்கா கபடி ஆட வரதுக்கு அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தாரு. இது இல்லாம சாகரை வந்து அவங்க ரீடைன் பண்ணுவாங்களா தமிழ் தலைவாஸ் அப்படின்னு கேட்டதுக்கு, இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாகரை ரீடைன் பண்ற ஐடியாவில் தான் தமிழ் தலைவாஸ் இருக்காங்க. அண்ட் அவரோட இன்ஜுரியுமே இப்போதைக்கு ஃபுல்லா கிளியரா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சாகரை மேக்ஸிமம் ரீடைன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் மோஹித்துமே சொல்லியிருக்காரு. பட் இது எதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது அப்படிங்கிறதையும் அவரே மென்ஷன் பண்ணிட்டாரு. ஏன்னா இவருக்குமே கடைசி நேரத்தில் தான் அவரை ரீடைன் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஐ மீன் கடைசி மீன் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் சாகரோட விஷயத்துலையுமே இப்போ சஞ்சீவ் பலியான் என்ன முடிவு எடுக்க போறாரோ அதை பேஸ் பண்ணி மாறலாம் அப்படிங்கிற மாதிரி மோஹித் சொன்னாரு. பட் மேனேஜ்மெண்ட் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க சாகரை வந்து ரீடைன் பண்றதுக்கு. சஞ்சீவ் பலியான் தான் இப்போதைக்கு முடிவு எடுக்கணும் கைஸ் சாகரோட விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த 2 பேரோட அப்டேட் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது. இந்த மாதிரி கண்டிப்பாக வேற சில பிளேயர்ஸோட அப்டேட் உங்களுக்காக கேட்டு சொல்கிறேன். யார் இது வேணும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான அப்டேட்ஸுக்கெல்லாம் உடனே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.